பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. நேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. நேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலேயே ஆகும் என்று சொன்னீரப்பா. எங்கள் தேசத்தின் நடுவிலும் எங்கள் குடும்பத்தின் நடுவிலும் உம்முடைய சிலுவை கொடி உயர பறக்க செய்வீராக. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் தாமே அவனுக்கு குரோதமாய் கொடியேற்றுவார். இந்த வார்த்தை நிறைவேறட்டும். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு ஆவியானவர் கொடியேற்ற போகிறதற்காய் தோத்திரம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. என்னை மறைத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்று. மீட்பர் இயேசுவின் மூலம் திபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 52வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்க. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிருப்பை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சத்துரு அநேக கிரியைகளை செய்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில சத்துருடைய மறைமுகமான செயல்களை அறிந்திருந்தாலும் அவைகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தை அநேகருக்குள்ளே இல்லை. சாத்தான் என்றைக்குமே தன்னை மறைத்து செயல்படுவான். தான் இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனம் வருதுன்னு வைங்க, ஐயோ ஏதோ ஒரு பலவீனம் வந்துட்டு என்ன அவ்வளவுதான், நம்ம என்ன செய்ய முடியாது, காலம் ரொம்ப நாள் ஓடாது. இப்படி நமக்குள்ள ஏதோ ஒரு பலவீனம் வந்துட்டு வியாதி வந்த மாதிரி உடனே அதையே கற்பனை செய்துட்டு இருப்போம். சாத்தான் வியாதி இருக்கிற மாதிரி சில கிரியைகளை செய்வான், பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் மீது விசுவாசமும் அன்பும் நமக்குள்ள இல்லை என்றால், நாம் கர்த்தருக்குள் உறுதியா இல்லை என்றால், நம்முடைய சந்தோஷம் கெட்டு போகும். நாம் இளைப்பாறுதலை இழந்து போவோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய சிந்தை வராமலே போய்விடும். ஆக சத்துருடைய நோக்கமெல்லாம் தேவனை சார்ந்து வாழக்கூடாது, தேவனை நம்பி வாழக்கூடாது. ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற வழிகளை நாம் நோக்கி பார்க்கக்கூடாது. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஆக நாம் மிகுந்த துக்கப்பட்டு வேதனைப்பட்டு நாம் நிம்மதி இழந்தாலும்
ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய சிந்தை நம்முடைய இருதயத்தில் வரவில்லை என்றால் என்ன காரணம்? சத்துரு நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்னொரு விதத்தில் நீங்க புரிந்து கொள்ளும்படி நான் சொல்லணும்னா, 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோம். எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? அல்லையிலே சொல்லுங்க. எல்லாருமே நல்லா படித்தவங்க. யூடியூப்ல தெரியும், படித்தவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. பிரைஸ் லார்ட். இப்போ நமக்கு பேசிக்கா தெரியும், ஒரு காய்ச்சல் வந்துட்டுன்னா தலைவலி மாத்திரை பேர் தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். முன்னாடி அனாசின்வாங்க, அது போட்டால் ரொம்ப ஹார்ட் வலிக்குமா அப்படிங்கிறது பரவிச்சு. பரவி மெட்டாசின், என்னது மெட்டாசின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் பேராசிட்டமால். இப்போ பேராசிட்டமால் இப்போ பிடி 500 இப்படி ஒரு எல்லாமே ஒரே மாத்திரை தான். இது நமக்கு நல்லாவே தெரியும். தலைவலி ஜாஸ்தி ஆகிட்டு வைங்களேன், மேஜையில் அந்த மாத்திரை கிடக்கு, எடுத்து தண்ணி குடித்தா நல்ல ஒரு தூக்கம் போட்டால் தலைவலி போயிடும். நமக்கு தெரியுமா தெரியாத? தெரியும். ஆனால் மைண்டு வேலை செய்யாது. தலைவலி மாத்திரை இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், காலையிலேருந்து என்ன செய்கிறேன், நான் தான் எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கேன், என்னை யார் கவனிக்கா? எனக்காக யார் பரிதாபப்படுவா? அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஒரு விதமான பரிதாப உணர்வுகளை நல்லா வளர்த்துக்கிட்டே இருப்போம். யாராவது நோக்கி பாருங்க, என்ன பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செயல்படுவோம். நம்ம குணமே மோசமானது. பிசாசு வர வேண்டிய அவசியமே இல்லை. நமக்குள்ள இருக்கக்கூடிய எருமை மாடு இருக்க வச்செல்லாம் மழை பெஞ்சாலும் என்ன செய்யாது, ரோட்டை விட்டு நவுண்டு போகாது, ஒளிஞ்சு மறைஞ்சு கொள்ளாது, அது அவ்வாடு தான் போகும். அதை மாதிரி நமக்குள்ள சில குணங்கள் இருக்கு. அப்போ இப்படி நம்ம சுபாவமே நமக்கு இருக்கிற நல்ல ஒரு சுகமான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு வழி இருந்தாலும் அதை நாம் உடனடியாக செய்வதற்கு சிந்தை வராது. அதுலேயும் ஒரு மந்தம், அதுலேயும் ஒரு நியாயம், இப்படி நமக்கு நாமே போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு நொறுங்கினாலும் வேதனைப்பட்டாலும் மாத்திரை எடுத்து சாப்பிட மாட்டோம். யாராவது ஒருத்தர் இவ்வளவு பக்கத்தில் இருக்கு, கை கட்டின தூரத்தில் மாத்திரை கிடக்கு, எடுத்து ஒரு மாத்திரை போட்டு தண்ணி போட்டு குடித்தா சாதா தலைவலி என்ன செஞ்சுருக்கோம், பறந்துருக்குமே அப்படி சொன்னால் யார் தருவா? இப்போ அடுத்த கொஸ்டின் இது, யார் எடுத்து தருவா? நல்லா கஷ்டப்படுறேன், சிறப்பாக கஷ்டப்படுங்க. இப்படித்தான் மனுஷனுடைய வாழ்வு இருக்கு. சாதாரண ஒரு காரியம், தேவன் நமக்கென்று ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார். God has prepared a way, a solution. ஒரு தீர்வு உண்டாக்கி இருக்கிறார், வழி உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் நமக்கு கஷ்டங்கள், நெருக்கங்கள், இடுக்கண்கள், போராட்டங்கள் வரும் பொழுது அந்த வழியை நோக்கி பார்க்கக்கூடிய சிந்தை இல்லை. பார்த்தீங்களா? அதான் சாத்தானுடைய இருள். ஆவிக்குரிய ரீதியில் நான் பேசிட்டு இருக்கிறேன். நேயர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்ற செய்தியில நான் சொன்னேன், 50வது அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒரு சத்தமா வாசிங்க. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னு ஆசை இருக்குங்க, உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனுடைய சொல்லை கேட்டு அவருடைய வார்த்தைகளை ஏதோ ஒரு விதத்துல கேட்டு, பிரசங்கத்தின் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய் அது கேட்டு, ஆனாலும் இருட்டில் நடந்துட்டு இருக்கோம். பார்த்தியாலா? நம்ம என்ன செய்யலாம்? அதான் நமக்கு போன சின்ன செய்தியுடைய எண்டு வார்த்தை, கடைசி வார்த்தை என்ன? நம்ம என்ன செய்யலாம்? அவருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். சுருக்கமா சொல்ல போனா, ஆண்டவரே எனக்கு வேற கதியே தெரியல, நீங்க தான்,
நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவர் காலை பிடிக்கணும். அவர் காலை பிடிக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? உண்மையே நம்பி இருக்கிறேன், உம்முடைய நாமத்தை நான் நம்பி இருக்கிறேன், நாமத்தை நம்பி இருக்கிறேன். சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாம் மேன்மை பாராட்ட வேண்டிய காரியம், நாம் நம்ப வேண்டிய காரியம், நாம் விசுவாசிக்க வேண்டிய காரியம், நாம் பற்றி கொள்ள வேண்டிய காரியம் எது என்றால், நம்முடைய ஞானத்தை அல்ல, நம்முடைய பலத்தை அல்ல, நம்முடைய மனதில் ஓடுகிற காரியங்களை அல்ல, தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆக தேவனை சார்ந்து கொள்ளுதல் என்பது என்ன? ரிலே வாட் he has done for us. நமக்காக தேவன் செய்து வைத்திருக்கிற ஒரு அற்புதமான கிரியைகளை நாம் நம்ப வேண்டும். அவர் நமக்காக என்ன செய்தார்? அவருடைய நாமத்தை கொடுத்தார். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. எதற்கு? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, அல்லேலூயா, நாம் விடுவிக்கப்படுவதற்கு, நாம் வெளிச்சத்தை காண்பதற்கு, நாம் பிரகாசம் அடைவதற்கு ஆண்டவர் ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா யூஸ் பண்ண தெரியாது. அதான் பிரச்சனை. என்ன தெரியாது? யூஸ் பண்ற அந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும்ல, அதான் முக்கியம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். He knows my name. I will put in the highest position. சாத்தான் நம்மை நெருங்க முடியாத உயர்ந்த இடத்தில் நாம் வைக்கப்பட வேண்டுமானால் அவருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் விசுவாசித்து உணர வேண்டும். ஓ, என் தேவன் என்னை கைவிடவில்லை, என்னை கண்டும் காணாமல் இருக்கவில்லை. என்னை அவர் கண்டுதான் எனக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும், நான் ஏன் இப்படி பேசுறேன்? இருட்டில் தான் இருக்கிறோம். இருட்டில் இருந்துகிட்டு வெளிச்சம் தரக்கூடிய வழி நமக்கு தெரிந்தாலும் அதை பயன்படுத்தாமல் இருக்கும் பாருங்க, இதை பெரிய கேடு. இருட்டில் இருக்கிறது பெரிய கேடு இல்லை, அது எல்லாரும் ரொம்ப பேர் இருக்க தான் செய்யறாங்க. ஆனா வெளிச்சம் வந்திருந்தோம், அந்த வெளிச்சத்தை நோக்கி வர முடியல, பாத்தியலா? அதுதான் பெரிய கேடு. பூமியிலே ஒளி வந்திருந்தும் இன்னும் இருட்டிலே நடக்கிறான் என்றால் அவனுக்கு வெளிச்சத்தின் இடத்துக்கு வர விருப்பம் இல்லை. நம்பர் 1. 2வது, சாத்தானே மூளையை மந்தமாக்கிடுவான். என்ன செய்யறது, என்ன செய்யறது? நான் எவ்வளவோ ஜோம்னி பார்த்துட்டேன், எவ்வளவோ சர்ச்சுக்கு போய் பார்த்துட்டேன், எவ்வளவோ ஊழியக்காரங்களுக்கு அள்ளி கொடுத்து பார்த்துட்டேன். சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க, கணக்கு போட்டுருவாங்க, மொய் கொடுத்த கணக்கு மாதிரி. எப்படி கணக்கு பண்ண முடியாலோ? மொய் கொடுத்த கணக்கு, மொய் அதுக்குன்னு ஒரு நோட்டு, இன்னாருக்கு 250 வச்சேன், இன்னாருக்கு 300 வச்சேன், இன்னாருக்கு 500 வச்சேன், அப்புறம் வரவு வருதா வரலையான்னு பார்க்கறது. இப்படி நம்ம கணக்கு பார்த்துட்டே அலைகிறோம். அப்போ ஆண்டருடைய பிரசன்னத்தை நாட வேண்டும். வெளிச்சம் வந்துட்டு, ஆனா வெளிச்சத்துக்கு வரணுங்களுடைய சிந்தை வர மாட்டேங்குது. சாத்தான் ஆஃப் பண்ணி போட்டான். ஆண்டவர் சொல்றார், என்ன செய்யலாம்? அவருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களை சார்ந்து வாழ்வதை விட்டுவிடுங்கள். உங்களுடைய சொந்த மூளைக்கு இடம் கொடுக்காதீங்க, உங்களுடைய அறிவுக்கு இடம் கொடுக்காதீங்க, மனுஷிக்கு ஆலோசனைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் என்ன உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், அதற்கு சரியான ஒரு வசனம் உண்டு. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 64வது அதிகாரம் 64வது அதிகாரம் 4,
5 வாசிங்க. தேவனே, ஆ, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை ம், நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, ம், அவைகளை கண்டதும் இல்லை. பாத்தீங்களா? இதுல என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உமக்கு மட்டும்தான் தெரியும். உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. இப்ப என்ன அடுத்தது வாசிங்க 5. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் ஆ, சந்திக்கிறீர். பார்த்து இந்த 2 காரியம் இருக்கு இதுல. ஆண்டவர் நமக்கு அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் மகிமையான கிரியைகளை செய்வாராம். ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். இப்படி ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்கிறவைகளை உலக தோற்றம் முதற்கொண்டு கேட்டதில்லை, கண்டதில்லை, பார்த்ததில்லை, உணர்ந்ததில்லை. ஆண்டவர் என்ன சொல்றார்? மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்கள். நம்ம மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவங்களா இருக்கவா செய்கிறோம்? மகிழ்ச்சியா கத்தரை துதிக்கவே முடியலை, ஒரு நீதி யாரை செய்யணுமாக்கும்? ரொம்ப போராட்டமாக இருக்கு, ரொம்ப பலவீனமாக இருக்கு. துதி அப்படின்னா எங்கே துதிக்க முடியும்? இன்னைக்கு சனிக்கிழமை இல்லை, புதன்கிழமைனா தான் துதிக்கலாம். இன்னைக்கு சனிக்கிழமை ஆகிட்ட, வியாழன் வெள்ளி 2 நாள் ஆகிட்டல, இனிமே அடுத்த புதன் தான் என்ன செய்யணும்? அப்படி ஆகி போச்சு. என்ன செய்ய? ஊழியக்காரங்களையே நம்பி வாழ்ந்துட்டாங்க. ரொம்ப பேர் கூட்டத்தையே நம்பி வாழ்றாங்க. ஏசுநாதர் எங்கேயோ இருக்காரு, எருசலேமில் இருப்பாரா இருக்கும். எங்க எருசலேமில் யுத்தம் நடந்துட்டு இருக்கலாம், அங்க வேலை நடந்துட்டுமா? இங்க இல்லை போல. அவர் நம் பத்தியத்தில் இருக்கிறார். அல்லையா? கூப்பிட்ட உடனே வந்துடுவார். அடுத்த செகண்டு, அடுத்த நொடி தேவன் நம் பத்தியத்தில் எழுந்தருள்வார். அல்லையா? இவ்வளவு அருமையான காரியங்களாம் பெற்றிருந்தோம். மகிழ்ச்சியாய் நீதியை செய்வோமா? அது நமக்கு தெரியாது. அடுத்த வரி பாருங்க, உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். அல்லையா? உம்முடைய வழிகளில் ஆண்டவர் நம்மை, நம்முடைய இயலாமை பார்த்து, நம்முடைய மனசுடைய நிலைமை பார்த்து, நம்முடைய அதாவது நம்முடைய என்ன கோணம் தெரியுமா? துரோகம் பண்ற கோணம், கலகம் பண்ற கோணம், எதிர்த்து கலகம்னா என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறது. துரோகம்னா அவர் நம்மளை நேசிப்பார், நம்ம அவரை நேசிக்க மாட்டார். இப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் ஒரு வழி உண்டு பண்ணி இருக்கிறார். என்ன வழி? அவரை அடிக்கணும் நம்மளை, ஆனா அடிக்கல. அதுக்கு பதிலா என் பிள்ளைகளுக்காக என் குமாரனையே நான் அனுப்புறேன். அல்லையா? இதான் அவருடைய இரக்கம். அவர் நம்ம மேல் இரக்கம் வைத்தார். இரக்கம் வைத்து தன் குமாரனை அனுப்பியிருக்கிறார். எப்பா, உனக்கு தேவைப்பட்ட நேரம்லாம், உனக்கு விட வேணும்னா, உனக்கு பதில் வேணும்னா, உனக்கு ஒத்தாசை வேணும்னா, உனக்கு நன்மை வேணும்னா, ஆசீர்வாதம் வேணும்னா, பலன் வேணும்னா, என் குமாரனை அனுப்பியிருக்கிறேன், நம்பு அப்படின்னு சொல்றார். அங்கேயும் நமக்கு சோம்பல் இருந்தா என்ன பண்றது? அப்போ ஆண்டவரை நம்ம சந்திக்கிறது நம்ம அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். God has prepared a way. ஒரு வழி உண்டு பண்ணி இருக்கிறார். என்ன வழி? அவருடைய குமாரனை அனுப்பி நமக்காக இந்த பூமியில தன்னையே பலியா கொடுத்துட்டார். முடிஞ்சு போச்சு. அதை என்ன செய்யணும்? நினைக்கணும். உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். ஆண்டவர் நம்மை சந்திக்க வேண்டுமானால், அவருடைய விடுதலை நாம் அனுபவிக்க வேண்டுமானால், சிம்பிளா தான் பேசிட்டு இருக்கேன், புரியுதா உங்களுக்கு? அவருடைய விடுதலை நாம் காண வேண்டுமானால், அவர் நமக்காக செய்த வழிகளில் அவரை தேடணும். நேர கோயிலில் போய் மிளகு தூளை தூவிட்டா தட்டுட்டு விட்டு எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்க கூடாது. அது முந்தின காலம். இன்னமும் மிளகு தூவிட்டே இருந்தா பொறிகடலையும் மிளகும் அப்படி சேர்த்து போடுவார். நாங்கள் ஊரில் அப்படியெல்லாம் பழகிருக்கோம். ராத்திரி இந்த சர்வீஸ் டைமில் கடைசி பாட்டு பாடும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
திடீர்னு படபட படபடன்னு விழும். எங்க அப்பா தானே சர்வீஸ் நடத்துவ, நான் கீழே உட்காந்துருப்பேன். அப்படி வந்தோன்னா பக்கத்தில் அப்படி உடனே கண்ணை திறந்து பார்க்குறேன், மிளகு எங்கே கிடக்கு, பொரியடலை எங்கே இருக்கு, ரெண்டும் சேர்த்து போடுவாங்க. அப்போ மிளகையும் எடுத்துக்கிறதுக்கு பொரியடலையும் எடுத்துக்கிறேன். அது சாப்பிட்ட உடனே அவன் போட்டவனுக்கு தெரியும், போக நம்ம வியாதியெல்லாம் இல்லை. ஒரு விசுவாசம் உண்மையிலே நம்ம திருச்சபையின் மக்கள் பாராட்டணும். அவ்வளோ நம்பிக்கைவாதிகளா திருச்சபையில் ஆலயத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. எல்லாரும் கண்ணை மூடி இருக்கும்போது தூங்கிடுறது. ஆண்டவர் பார்த்துறாரு, பாவம் என் பிள்ளை என்ன சிரிப்பான், உப்பையும் சேர்த்து போடுவான் சின்னவன். உப்பை நாங்கள் எடுக்க மாட்டோம், பொரியடலையும் மிளகும் எடுத்துட்டாரு. மிளகு 5 எவ்வளோ சேரம் சேர்க்குறோமோ அது நம்ம வீட்டுக்கு ஆகும், பொரியல்ல வாயில போட்டு போயிடுது. இதுதான் நடக்கு. அப்போ ஆண்டவர் அவர் நமக்காக இந்த பூமியில தன் குமாரனை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதான் பெரிய ஆசீர்வாதம். உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களை நீ சந்திக்கிறீர். அவருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அப்படி அவருடைய நாமத்தை நம்புறதுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு கொஞ்சம் அதை தொடர்ச்சியாக தான் பேச போறேன். அல்லேலூயா. இன்னும் பாருங்க சில காரியங்களை அவங்க பிசாசானவன் நம்மளை என்ன பண்றான்னு தெரியுமா? 49வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். பாத்தீங்களா, நம்ம வாழ்க்கையில சாத்தான் என்ன பண்றான், பாழாக்குறான். உன்னை பாழாக்கினவர்கள் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில சத்துரு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, அவன் கிரியை செய்யக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 52 முதலாவது வசனத்தை வாசிங்க. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும், விருத்த சேதனம் இல்லாதவன், அசுத்தனும், அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம சிறையிருப்புல இருக்கோம் அப்படின்னா காரணம் என்ன? அசுத்தையும் உள்ள வந்துட்டான், விருத்த சேதனம் இல்லாதவன் வந்துட்டான். எதுக்கு? நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்கு, நம்மள வாழ விடாம தடுக்கிறதுக்கு, பாழாக்குறதுக்கு, நிர்மலமாக்குறது, அழிக்கிறதுக்கு. திருடன் எதுக்கு வருவான்? சாப்பாடு தர்றதுக்கா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். சாத்தானுடைய வேலையே நம்மை அழிப்பது. அது அவனுடைய ஸ்பெஷாலிட்டி. வேதம் சொல்லுகிறது சாத்தானை குறித்து, மனுஷ கொலை பாதகன், மனுஷனை கொலை செய்கிறவன். ஆண்டவருக்கு பேரு ஜீவாதிபதி, மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. நேர் ஆப்போசிட். அப்போ இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஜீவனை கொடுக்கிறவர். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. அப்ப இயேசு இந்த பூமிக்கு ஏன் வர்றாரு? நம்ம வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறாரு. ஜீவன் கொடுக்கிற சாதாரண காரியமா? நம்ம தான் ஜீவன் அத்து போய் கிடக்கமே, ஜீவனை இழந்து போய் கிடக்கமே, என்ன செய்யணும்னு தெரியல, ஒண்ணுமே தெரியல. அப்போ நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு, ஒரு ஒரு எழுப்புதல், ஒரு வாஞ்ச, கர்த்தரை தேடக்கூடிய ஒரு எண்ணம், ஜீவன் உண்டாகணும். அந்த ஜீவன் பரிபூரணப்படணும். பரிபூர்ணம். அந்த ஜீவன் என்ன செய்யணும்? that be increased in level. அப்படி ஏறணும். கரண்ட் அளவுல தண்ணி வந்துட்டு, முழங்க அளவுல தண்ணி வந்துட்டு, இடுப்பு அளவு வந்துட்டு, என்ன கழுத்தளவு வந்துட்டு, நிலைக்காத அளவுக்கு வரணும். தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில கூட்டிகிட்டே இருக்கணும். தண்ணியில இந்த கடற்கரையில் நினைக்கிற மாதிரி நினைச்சு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு அப்படி நினைச்சு ஓடக்கூடாது. இடுப்புக்கு அளவுக்கு வரணும், கழுத்து அளவுக்கு வரணும், நம்மளை முக்கிற அளவுக்கு வரணும். அப்ப என்ன, நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு பிரசன்னம் வரணும். அவர் ஜீவன் கொடுத்திருக்கிறார். எதற்கு? நமக்கு ஜீவன் உண்டாகவும்
அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் இயேசு வந்தார். அல்லேலூயா. அவர் ஜீவாதிபதி, அதிபதி, ஜீவனுக்கு அதிபதி, பிசாசுக்கு மனுஷ கொலைபாதகன், நிம்மதியை கெடுக்கிறவன், அழிக்கிறவன், நம்மளை நாசம் பண்றவன். வேதம் சொல்லுகிறது விருத்த சேதனம் இல்லாதவன். பாபிலோனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? ஏப்பா, விருத்த சேதனம் இல்லாம வீட்டுக்குள்ள வந்துட்டான். தேவனை அறியாதவன். இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருக்கிற எருசலேமுக்குள்ள பாபிலோன் அவன் பட வந்துச்சு. அததான் அசுத்தன் சொல்றாரு. இனி அவன் வேண்ட வரமாட்டான். இப்ப வந்துட்டு போயிட்டான், இனி வரமாட்டான். பணமின் விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஒரு பைசா செலவு இல்லாம நீங்க வெளியே வந்துருவீங்க. அல்லேலூயா. நீங்க வெளியே வந்துருவீங்க, விடுவிக்கப்படுவீர்கள். அதான் சொல்றாரு, விடுவிக்கப்படுவீர்கள். சிறைப்பட்டு போன நம்முடைய வாழ்வு, சாத்தானுடைய அடிமத்தனத்துக்குள்ளாக இருக்கிற நம்முடைய வாழ்வு தேவனால் மிக சுலபமாய் விடுவிக்கப்படும். ஆண்டவர் அதற்கு என்ன செய்திருக்கிறார்? அவருடைய நாமத்தை நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறோமே, அதற்கு தான் அந்த செய்திக்கு நேராக உங்கள் கவனத்தை நான் திருப்பி கொண்டிருக்கிறேன். 49வது அதிகாரத்துக்கு வாங்க. 49வது அதிகாரம் 8-9 வாசிங்க. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. இங்க பாழாக்கப்பட்டவன், நம்மை பாழாக்கினவனை ஆண்டவர் நம்மை விட்டு புறப்பட்டு போக பண்ணுவாராம். அப்ப சாத்தான துரத்துவார்னு அர்த்தம். புரியுதா? சாத்தான் விருத்த சேதனம் இல்லாதவன், அசுத்தன், பொல்லாத கிரிகள், இவைகள் நம்மை விட்டு புறப்பட்டு போகும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்தாரா? இயேசுவை நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப அவருடைய நாமத்தை நாம் நம்புவது என்பது என்ன என்றால், தேவன் நம்மை காப்பாற்றும்படிக்கு, நம்மை விடுவிக்கும்படிக்கு, சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்த வைத்து அந்த ரத்தத்தின் மூலமாய் ஜனங்களோடு கூட அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணிவிட்டார். அல்லேலூயா. இனி அவருடைய நாமத்தை நாம் நம்புதல் என்பது என்ன? கிறிஸ்து இந்த பூமியில எனக்காக அனுப்பப்பட்டார், எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார். அவர் சிந்தின அந்த ரத்தம் எனக்கு என்ன செய்கிறது? தேவனோடு என்னை ஐக்கியப்படுத்துகிறது. அல்லேலூயா. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருளின் ஆளுகையில் இருக்கிற நமக்கு தேவன் கொடுத்த காரியம் என்ன? உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப இயேசுவை குறித்து இந்த தீர்க்க தரிசன வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி பேசுறாரு. எப்பா, உன்னை பாழாக்கிட்டான், உன்னை நிர்மூலமாக்கிட்டான், உன்னை விட்டு புறப்பட்டு போகணும்னா இயேசுவை நமக்காக உடன்படிக்கையாக அனுப்பினார். அல்லேலூயா. God made a covenant with the people. சாதாரணமானவர்கள் நாம், சாதாரணமான நமக்கு ஆண்டவர் பெரிய காரியம் செய்திருக்கிறார். பெரிய காரியம். என்ன காரியம்? தன்னுடைய சொந்த குமாரன் இயேசுவை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் சொல்றாரு. 8வது வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி வாசனை தான் புரியும். பின்னும் கர்த்தர்
கர்த்தர் பிதாவாகி தேவன் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். ஆங்கில எண்ணத்தில் என்ன போட்டிருக்குன்னா, in the time of my favor I will answer, in the day of salvation I will help you. அப்ப ஆண்டவருடைய அனுக்கிரக காலம், அனுக்கிரக காலம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஜனங்கள் தான், ஆபிரகாமின் சந்ததி தான். நியாயப்பிரமாணம் கையில இருந்துச்சு, பலிபிடம் இருந்தது, ஆராதனை நடத்தினார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய மனநிலை இல்லை. தேவ ஜனம் என்று பெருமையா சொல்லுவாங்க வெளியே, ஆனா உள்ளுக்குள்ள வேற. அவர்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ பக்கத்தில் இருக்கிறது. அப்படிதானே? தூரமா இருக்கு சொல்லணும், வசனத்தை கரெக்டா சொல்லணும். இப்பவும் ரொம்ப பேருக்கு அப்படிதான் இருக்கு. ஆராதனை நல்லா பண்ணுவாங்க, ஆனா இருக்கிறதெல்லாம் வீட்டில் இருப்பாங்க. அல்லேலூயா. இப்ப அப்படி இருக்கீங்களா யாராவது? இல்ல வீட்டில் யாரா இருக்கீங்களா? ஆமா, ஜெபரேல இருக்கோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் போடுங்க. இப்போ இங்க இருக்கோம், வீட்டில் இல்லை, இங்க இருக்கோம். அப்படி ரொம்ப பேர் இருப்பாங்க. அது என்ன அர்த்தம்னா கட்டப்பட்ட நிலைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கட்டப்பட்ட நிலை. மனம் அப்படியே அலச்சடி பண்ணிட்டு கிடக்குன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் ஒரு வழி உண்டு பண்ணியிருக்கிறார். வேதம் சொல்லுது, அனுக்கிரக காலம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணணும். ரட்சணிய நாளிலே உமக்கு செவி கொடுத்தேன். அப்போ ஆண்டவருக்கு, ஏசுநாதருக்கு பிதாவாகி தேவன் சொல்றாரு, அனுக்கிரக காலத்துல உமக்கு நான் செவி கொடுப்பேன். இப்ப இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனுடைய வலப்பக்கத்துல நமக்காக அவர் எப்படி உட்கார்ந்திருக்கிறார் தெரியுமா? பிரதான ஆசாரியராய் உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு அங்க உட்கார்ந்திருக்கிறாரு? நம்முடைய எல்லா சத்துருக்களையும் நம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தும் வரைக்கும் சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். பிதாவாகி தேவன் சொல்றார், என் பக்கத்துல இருங்க, உம்முடைய ஜனத்துக்கு கீழே சாத்தான மிதிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கா என்ன செய்யறாராம்? பிதாவிடத்துல பரிந்து பேசுறாரு. அப்ப எப்ப பரிந்து பேசுவாரு? எப்ப பரிந்து பேசுவாரு? நம்ம நல்லா தூங்கணும் போது பரிந்து பேசுவார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. நம்ம நல்லா ஊர் சுத்தும் போது நமக்காக என்ன செய்வாரு? சீனாய் மலையில போய் ஜெபித்து கொண்டிருப்பார். நான் சொல்றத சொல்லுங்க, அப்ப நல்லா இருக்கும். நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க போல, தோமிட்டு இருப்பாரு போல. இது என்ன கதை? ஊர் சுத்த போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நம்ம இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நம்ம இருதயம் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், நோக்கி பார்த்து கூப்பிடணும். ஏன்? ஆண்டவர் நமக்காக இந்த பூமியில அனுப்பப்பட்டார். God has given his own begotten son, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை நமக்காக தந்தருளினார். முடிஞ்சு போச்சு. வெளியேறப்பட்ட சொத்தை கொடுத்துட்டாரு. இனி ஏண்ட என்ன இருக்குங்க இருப்போம்? உனக்கு கொடுக்கிறதுக்கு ஏண்ட என்ன இருக்கு? ஆண்டவரே, நாங்க உங்க அதை கேட்கல, நாங்க வேற கேட்டுக்கிட்டு இருக்கோம். எதை கேட்கும்? சொத்தம் பொருளும் அதான் கேட்டுருங்க. நீங்க குமாரனை கொடுத்தீங்களோ, அதான் தப்பு. நாங்க குமாரனை தேடி என்ன செய்யல, வரல. இயேசுவை கொடுத்தார். அவர்தான் ரட்சணியம். He is our salvation. ரட்சிப்பு உண்டாக அவர் தேவ பலனாயிருக்கிறார். அல்லேலூயா. வசனம் அப்படி சொல்லுது. நமக்கு ரட்சிப்பு உண்டாக தேவ பலன், காட் பவர். சுவிசேஷம் நம்மை ரட்சிப்பதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட காட் பவர், தேவனுடைய வல்லமை. சும்மா சாதாரணமானது கிடையாது. யார் எல்லாம் ஏசுநாதரை பற்றி சரியா புரியாம இருக்காங்க. நம்ம தேசம் அறியவில்லை.
திருச்சபை அறியவில்லை. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறான். தேவ ஜனம், திருச்சபை ஜனங்கள் தேசம் தேவனை அறிய வேண்டுமானால் திருச்சபை தேவனால் எழுப்பப்படணும். திருச்சபை தேவனால் எழுப்பப்பட வேண்டுமானால் ரட்சிப்பு மிக மிக அவசியம். தேவன் நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்வேன். யாருக்கு? இயேசுநாதருக்கு. இயேசுநாதருக்கு பிராமிஸ் கொடுக்கப்பட்டதுதான் வாசிட்டு இருக்கோம். அனுக்கிரக காலம், தேவனுடைய தயவு வெளிப்படும் காலத்துல என்ன ஜோம்னாலும் நான் தர்றேன் அப்படின்ட்டு இயேசுநாதருக்கு சொல்றார். அப்ப அந்த அனுக்கிரக காலங்கிறது எது? சிலுவையில் அவர் வெளிப்பட்டார் அல்லவா, இந்த பூமிக்கு வந்தார் அல்லவா, சிலுவையில் தொங்கினார் அல்லவா, அதுதான் அனுக்கிரக காலம். சிலுவையில் நமக்காக ஏற்படுத்தினதான் இரட்சணியம். அது ஏற்படுத்தப்பட்ட பிற்பாடு இயேசுநாதர் என்ன ஜோம்னாலும் கிடைக்கும். அப்ப அவர் ஜோம் நிறுவார்ல, அல்லேலூயா சொல்லுங்க. திரும்பவும் சொல்றேன், நமக்காக எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நானோ நித்திரை பண்ணி இன்பமாயிருப்பேன். எந்த ராத்திரி ஆனாலும் எந்த நேரமானாலும் முழங்கால் போட்டு நாமத்தை நீங்கள் உயர்த்துங்கள், நாமத்தை துதியுங்கள். அது உங்களுக்கு இன்பம், அது உங்களுக்கு சந்தோஷம். இன்னும் அப்படியே நினைச்சு விட, மரம் பண்ண மாதிரி நினைச்சு கூடாது, இருக்கக்கூடாது. வாத்தியாரு கணக்கு சொல்லி விடுப்பார். A+B பிராக்கெட் போட்டு ஸ்கொயரும்பார். ஏன் நோட்டை பார்த்துக்கிட்டு இருப்பான். நோட்டை பாருட்டான் அவங்க வாத்தியார் பார்ப்பா. இல்லை நான் என்ன எழுதி போட்டிருக்கேன் நோட்டை பார்க்கல, சாக் பிச்சு துரத்துக்கு வாங்கி ஒரு அரை மண்டல போடுவார். அப்போவாது பித்தி வரட்டும். எழுதும்போது கரெக்டாக என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு மீட்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இரட்சணியம், மீட்பு. மீட்பு வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபத்துக்கு வாங்க. எபிரேயர்கள் நிருபம் 9வது அதிகாரம். 9வது அதிகாரம் முதல்ல 12வது வசனத்தை வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதில ஆண்டவர் நமக்காக இரட்சணியம் எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார்னா, வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே. ஆண்டவருடைய சொந்த இரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது, இந்தியாவில் சிந்தப்பட்டது. இந்தியா இயேசுவுக்கே. எல்லாருக்கா நீ சொல்லவும் மாட்டீங்க. நீர் வேணா கத்திக்கிடும், நீர் வேணா அடிவிடும், எங்களை விட்டா போகுது. அப்படி இருக்கக்கூடாது, சேர்ந்து அடிபடணும். ஆயத்தமா சேர்ந்து அறப்படணும். இனி வரும் காலம் அப்படி இருக்கும். சந்தோஷம் போடுங்க, அல்லையிலே போடுங்க. அப்படி ஒரு பெரிய காலம் இருக்கு. இருண்ட காலம் வருது, ராக் காலம் வருது, சுவிசேஷம் அறிவிக்க முடியாத காலம் வருது. அதுக்கு முன்னாடி நம்ம அப்படி எழும்பி ஆகணும். அப்போ இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, ஆண்டவனுடைய சொந்த ரத்தத்தினாலே எதை ஏற்படுத்தியிருக்கிறார்? நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். God has made a salvation that is eternal salvation. நித்திய மீட்பு, நித்திய விடுதலை. பாவங்களிலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து நித்திய நித்திய காலமாக தேவனோடு என்றென்றும் நம்முடைய ஆத்மா காப்பாற்றப்படுவதற்காக அவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இதை விட பெரிய காரியம் ஒன்றும் இல்லை இல்லையா? அதனால என்ன நடக்கு பாருங்க. 14 வாசிங்க. 14. நித்திய ஆவியினாலே
நித்திய ஆவினாலே தம்மை தாமே தம்மை பழுதற்ற பலியாக பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அல்லேலூயா. அப்போ நித்திய மீட்பு அப்படின்னா என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, அந்த ரத்தம் என்ன செய்யுது? நம்ம மனசாட்சியே சுத்திகரிக்குது. பாவங்களை ஆண்டவர் நீக்கி போடுறது அது ஒரு பெரிய காரியம். நமக்குள்ளேயே அவர் கிரியை செய்றார். நம்ம மனசு தேவனை அண்டிக் கொள்ளும், தேவனை ஆராதிக்கும். மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் ஆராதிப்பதற்கு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரிகளை பாவங்கள கழுவும், அசுத்தத்தை கழுவும். நம்மை விட்டு விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தனை துரத்த வேண்டுமானால் அவருடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லணும்? ஆண்டவரே, எனக்காக சிலுவையில் தொங்கின சிலுவை நாதர் இயேசுவின் ரத்தம் என் மேல தெளிக்கப்படணும், என் மனசாட்சி சுத்திகரிக்கப்படணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? ஆராதனை பண்ண முடியும், தேவனை தொழுது கொள்ள முடியும். பயத்தோடு நடுக்கத்தோடு அல்ல, அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடு ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவி நமக்கு எப்ப உண்டாகும்? கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கும் போது. அதோடு நின்றதில்ல நித்திய மீட்பு. அவர் என்ன உண்டு பண்ணியிருக்கிறார்? 15வது வசனத்தை வாசிங்க, அது ரொம்ப முக்கியம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை என்ன? இன்று இப்போ அவர் நம்ம பிள்ளை, நாம் அவருக்கு பிள்ளை, அவர் நமக்கு தகப்பன். ஹல்லேலூயா. நம்ம அவரை ஆராதிக்கலாம். அப்ப நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்க போறார், நித்திய சுதந்திரம். அது அந்த நித்திய மீட்பு. அந்த நித்திய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அவர் புது உடன்படிக்கை மத்தியஸ்தர். நமக்கும் தேவனுக்கு இடையில உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்ட அந்த ரத்தம் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இவனை கைவிட்டுறாதீங்க, இவனுக்காக நான் சிலுவையில மரித்தேன், இவன் பாவங்களை மன்னிக்கும்படி நான் ரத்தம் சிந்தி விட்டேன், இவனை நம்ம ராஜ்யத்துல கொண்டு வந்து சேர்க்கணும், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க பண்ணணும் அப்படின்னு தேவனுக்கு நமக்கு இடையில பாலமாக மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார் அல்லவா? அவருடைய ரத்தம் நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிறது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியனாக அவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் வாசிங்க 4:15 வாசிங்க. 4:15-16 வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். தைரியமாய் கிருபாசன தண்டையில வரணும். தைரியமா பேராசிட்டமால் எடுத்து மாத்திரை எடுத்து என்ன செய்யணும்? போடணும். புரிஞ்சா? மாத்திரை எடுத்தாதான் புரியுது, மற்றபடி ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வசனம் என்ன செய்ய மாட்டேங்குது? புரிய மாட்டேங்குது. கிருபாசன தண்டை முன்னாடி அந்த சிங்காசன தண்டை போக முடியாது. இப்போ அந்த சிங்காசனத்துக்கு நமக்கு இடையில யார் நிற்கா? இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக்கினார். காளை இளங்காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தம். கிறிஸ்துவனுடைய ரத்தங்கிறது யாருடைய ரத்தம்? யாருடைய ரத்தம்?
நம்ம மாமா ரத்தம் கடவுளுடைய ரத்தம். அவர் ஆதியில தேவனோடு இருந்தார், தேவனாய் இருந்தார். அங்கிருந்து அங்க வந்தார், மனுஷனா வந்தார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். காணப்பட்டாலும் அவர் என்ன செய்கிறார்? தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் அதுக்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் சிந்தின ரத்தம் இன்றைக்கும் நித்திய மீட்பை உண்டு பண்ணும் ஒரு பெரிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. உடன்படிக்கின் ரத்தம், உடன்படிக்கின் ரத்தம். ஆக நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி அந்த ரத்தத்தை நாம் விசுவாசிப்போமானால் அந்த ரத்தம் கடைசி வரைக்கும் நமக்காக பரிந்து பேசும். அல்லேலூயா. அந்த ரத்தத்தை கொண்டு நாம் அவரை ஆராதிக்கலாம், தேவனை தொழுது கொள்ளலாம். ஆண்டவரே, பலவீனன் தான், மோசமானவன் தான், கிறுக்கு புத்தி கொஞ்சம் உண்டு. என்ன உண்டு? உண்டு. சிலர் ஒரு மாதிரி பார்க்காங்க. எங்க போனாலும் இதான் நடக்கும். அப்படிலாம் சொல்லாதுங்க. அன்பா பேசுங்க, பண்பா பேசுங்க. நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற சில மதீனங்களுக்கு அப்படி பேசினதான் கொஞ்சம் புரியும். அல்லேலூயா. அப்போ இப்படி எனக்குள்ள பலவீனம் இருக்கு. உங்க பலவீனத்தை ஒத்துக்கொள்றதுக்கு ஏன் மனசு இல்லை? அவரே நமக்கு நம்மளை பரிதபிக்க கூடாத பிரதான ஆசார். அப்படின்னா இறக்கப்படாதவர் அல்லப்பா. நம்மளை பார்த்தவொடனே அவருக்கு இறக்கம் வந்துடும். அப்படி இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரிடத்துல என்ன செய்யணுமா? இரக்கத்தை பெறுவதற்கு, சகாயம் பெற்றுக்கொள்வதற்கு தைரியமாய் என் அப்பா இயேசு எனக்காக மரித்தார். ஓடி வரணும், ஓடி வரணும். கிருபாசன தண்டையில் வரும்போது உங்களுக்கு என்ன உண்டு? இரக்கம் உண்டு. நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்தில் தேவனை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை உண்டாகும். அவரை குறித்த ஒரு வைராக்கியம் உண்டாகும். நாம் ஒன்றும் அவரை பார்க்கவில்லை. சிலுவையில் அறையப்பட்டதை பார்க்கல, ரத்தம் சிந்தினதை பார்க்கல, அடக்கம் பண்ணப்பட்டதை பார்க்கல, உயிர் தெழுந்ததையும் பார்க்கல. ஆனா இன்றைக்கு அவருடைய நாமத்தை நம்பி நாம் கூப்பிடும் பொழுது the power will operate within our heart. நமக்குள்ள அது கிரியை செய்யும். அல்லேலூயா. மந்திரம் கிடையாது, யோகா கிடையாது. ரத்தம் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றும். அல்லேலூயா. தலைவலிக்கா? அல்லேலூயா சொல்லுங்க. தலைவலிலாம் போயிடும். தலைவலி என்ன செஞ்சிடும்? போயிடும், பறந்துடும். ப்ரெஷர் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, மன குழப்பம் இருந்தாலும் சரி, போராட்டம் இருந்தாலும் சரி, கோபம் இருந்தாலும் சரி, சலிப்பு இருந்தாலும் சரி, வைராக்கியம் இருந்தாலும் சரி, தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் போயிடும். தோத்திரம் பண்ணா எல்லாமே போயிடும். அப்படி நான் பார்த்துருக்கிறேன். அதை நான் பேசிட்டு இருக்கேன். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கழுவணும், செத்த கிரிகளை சுத்திகரிக்கணும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். தைரியமாய் கிருபாசன தண்ட வரணும். கிருபாசனம் கிருபை பொழிகிற இடம், கிருபை ஓடுகிற இடம், கிருபை நம்மீது பாய்கிற இடம். சிலுவை, சிலுவை. இதைத்தான் இயேசு சொல்றார். இயேசு குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் நம்ம வாசித்து இங்க வந்தோம். வாசி திருப்பி எடுங்க. 49வது அதிகாரம், 49வது அதிகாரம் 8-9 திருப்பி வாசிங்க. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை பார்த்து வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இது நடந்துச்சு. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனம் நடந்துச்சு. இதுக்காக அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கட்டுண்டவர்கள், கட்டப்பட்டவர்கள், சாத்தானால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள், ப்ளீஸ் கம் அவுட், வெளியே வா என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லும்படிக்கு இருளில் இருக்கிறவங்க பார்த்து பி ஃப்ரீ,
வெளியே வா, வெளிப்படுங்கள், ஃப்ரீயா இருங்க, விடுதலை ஆயிருங்க. ஏன் மன இறுக்கமா இருக்கீங்க? ஃப்ரீயா இருங்க, வெளிப்படுங்க. கம் அவுட் ஃப்ரம் த டார்க்னஸ், இருள்ல இருந்து வெளியே வா. அப்படி சொல்லுறதற்கு இயேசு இயேசு உடன்படிக்கையாக ஏற்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. சிலுவையில் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினதுதான் தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை. அது நித்திய மீட்பு. அந்த நித்திய மீட்பு நம்முடைய பாவங்களை, நம்ம தீட்டுள்ள நம்மை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, பாவ அசுத்தங்களை கழுவது மாத்திரமல்ல, மனசாட்சி சித்தக்கிரிகளை சுத்திகரித்து நம்மை நித்திய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த உடன்படிக்கை நமக்கு மத்தியஸ்தம் பண்ணுகிறது. அல்லேலூயா. இந்த ரத்தம் நம்மோடு பேச்சு, நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறது. நம்ம பலவீனமா இருக்கலாம், நம்மால தேவனை நேசிக்க முடியாம இருக்கலாம். ஆண்டவரே, என்ன கடினத்தன்மை பார்த்தீங்களா? நம்மளை மாதிரி மோசமான ஜீவனுள்ள ராசிகளை இந்த பூமியில பார்க்க முடியாது. நாய் கூட கொஞ்சம் நினைச்சு இறக்கப்படும், நாய் கூட இறக்கப்படும், மிருகங்களாம் ரொம்ப இறக்கப்படும், புலி, சிங்கம் அதெல்லாம் மாத்திடுறான். நம்மளை தான் மாற்றவே முடியல, மாற்றவே முடியல. பணியாது, அடங்காது, அடங்காது. ஆண்டவர் நம்மை மாற்ற முடியும். காட் பவர், தேவனுடைய வல்லமை அவருடைய உடன்படிக்கையில் இருக்கிறது. வாசிங்க, அதுக்கு ஒரு வசந்த வார்த்தை முடிச்சிருவோம். சரியா? 5:6 வாசிங்க. 5:6, 49, 5:6 வாசிங்க சீக்கிரமா. யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். யாக்கோபனை யாரு? தேவ பிள்ளைகள். தம்மிடத்தில் திருப்பும்படிக்கு நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. சேராதே போகிறது. சேராதுன்னா ஆண்டவரோட நாங்க சேர மாட்டோம், நாங்க விளங்காம போயிரும் சொல்லுது. வாசிங்க. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். தேவன் என் பலனாயிருப்பார். எதுக்கு பலன்? நம்ம இருதயம் மாறமடிக்க பத்தியலாம். கர்த்தரோட சேராதே போகிறது. அப்ப ஆண்டவர் இயேசு எதற்காக தாசனாக தேவன் இந்த உலகத்தில் ஆண்டவரை அவர் உருவாக்கினார் என்றால் நம்மை தேவனிடத்துல திருப்பும்படிக்கு. அல்லேலூயா. 6 வாசிங்க. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, பூமியின் கடைசி பரியந்தமும் எல்லா மக்களுக்கும் இரட்சிப்பாய் இருக்கும்படி, விடுதலை கொடுக்கும்படி உம்மை தேசங்களுக்கு ஒளியாக வைப்பேன். இயேசுவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். யாக்கோப அந்த கோத்திரத்தை எழுப்புறதுக்கு மட்டும் இல்லை, காக்கப்பட்டவர்களை திருப்பது மாத்திரமல்ல, இவங்களுக்கு மட்டும் இல்ல, பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் அவரை ஒளியாக வைத்திருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடக்க மாட்டான், இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டான், வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுவான். அல்லேலூயா. வெளிச்சத்துக்கு வந்துடுவான். நம்ம ஏன் இருட்டில் கிடக்கிறோம்? டேபிளில் இருக்கிற இந்த மாத்திரை எடுத்து தண்ணி எடுத்து என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல, அவ்வளோதான். சாப்பிட்றீங்களா? இன்னைக்கு ராத்திரி போய் வச்சிருக்கலாம், மாத்திரை வச்சிருக்கலாம். பாராசிட்டமால் மாத்திரை இப்போ கொடுக்கப்பட்டாயிட்டு. சிலுவையில் நமக்காக பலியானார். நித்திய மீட்பு, நித்திய மீட்பு மாத்திரமல்ல, சொந்த ரத்தம். சொந்த ரத்தம். அதில் ஒரு வார்த்தை வருது, அதை வாசிக்கணும். 7வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் மீட்பரும் அதன்
பரிசுத்தருமாகிய கர்த்தர் ம், மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ம், ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் ம், அதிகாரிகளுக்கு ஊழிய காரணமாய் இருக்கிறவரை நோக்கி, ம். உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் ஆ, உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ஆ. ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவை பற்றி ரொம்ப அருமையா போட்டிருக்கு பாத்தீங்களா? இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர், சரியா, மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டார். இந்த நித்திய மீட்பை உண்டு பண்றதுக்கு சும்மா ராஜ மரியாதையோட மறிக்கல, மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்ட இவரா இவரா இந்த தச்சனுடைய மகனா? அப்பா, இவரை நம்புறதை விட எனக்கு ரட்சிப்பே வேண்டாம்னு எத்தனை பேர் போயிருக்கான் பாத்தீங்களா? இந்த யோசேப்பின் மகனை நம்பி நாங்க ரட்சிக்கப்படணுமோ? தேவையில்லை. அப்படி ஒரு ரட்சிப்பே வேண்டான்னு போயிட்டான். இன்ன வரைக்கும் அடிபடுறான். யார் அடிபடுறா? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிபடுறாங்க. ஏன்? இந்த பலி எங்கள் மேலும் எங்கள் சந்ததி மேல வரட்டும். ஏசு வேண்டாம், பரபாஸ் மட்டும் வேணும். ஏசு வேண்டாம், ஏசு விடுவிக்கப்படக்கூடாது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டார். அது மாத்திரமல்ல, ஜாதியாரால் அருவருக்கப்பட்டார். இன்னைக்கு இயேசுன்னா எத்தனை தேசம் அருவருக்காங்க தெரியுமா? இயேசுவை ஆராதிக்கிறவன் ரொம்ப தரங்கெட்டவனாக பார்க்கிறான். இந்த தேசம் பார்க்கிறது, இந்த உலகத்துல பல நாடுகள் பார்க்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக, ஆராதிப்பதற்காக எத்தனை பரிசுத்தவான்கள் பாடுபடுகிறார்கள் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் மீட்பர் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவர், ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவர், அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனா இருந்தார். ஏசுக்கு வேலைக்காரனா இருந்தாராம். அப்படிப்பட்டவர் அவரை நோக்கி, உண்மை உள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்ளுவார்கள். இல்லையா? ஒரு காலம் வரும், ராஜாக்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள், பிரபுக்கள் கர்த்தருடைய மகிமை தேடி வருவார்கள். இயேசுநாதர் செய்ய போறத ராஜாக்கள் கண்டு பணிவார்கள், கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள், தேவன் உண்டு பண்ணின மார்க்கம் என்று சொல்லுவார்கள். இது மனிதனால் உண்டாக்கப்பட்ட மார்க்கம் இல்லை என்று ஒரு நாள் சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அந்த வழியா நாங்களும் பயணிப்போம், சொல்லுவோம், இயேசுவை நிரூபிக்க வேண்டும். இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் பெரியவர். அவருடைய நாமம் மாத்திரமே வல்லமையில உயர்ந்தது. வல்லமையில பவர். வாழ்க்கை மாத்திரம் அவர் தான், வியாதி மாத்திரம் அவர் தான், சாபத்தை மாத்திரம் அவர் தான், எல்லா ரோகத்தை மாத்திரம் நான் தான். நாகதோஷம் தான் சரி, பள்ளி தோஷம் தான் சரி, எல்லா தோஷத்தையும் போக்குவதற்கு இயேசு பலியானா. அல்லேலூயா. முழங்கால் படி விடுவோமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே.
எங்களுக்கு அருளினதாலே அச்சயன் பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே தொடுவோம் ஆடுவோம் பாடுவோம் வந்தார் மகிழ் கொண்டாடுவோம் தொடுவோம் ஆடுவோம் பாடுவோம் வந்தார் மகிழ் கொண்டாடுவோம் நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம் நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம் என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே என்ன என் ஆனந்தம் செம்மையரல ஆனந்தம் சொல்ல மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே நாம் சொந்தம் பாராட்ட வேண்டும் சொந்தம் கொண்டாட வேண்டும் என் தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே என்னை மீட்கும்படிக்கு தன்னையே பலியாக்கினாரே அந்த இரத்தத்தினாலே இன்னும் நான் கர்த்தரை தொழுது கொள்ளுவேன் நித்திய சுதந்திரத்தை நான் சுதந்திரிக்கும்படிக்கு அவர் இந்த புதிய உடன்படிக்கையினாலே அவர் எனக்கு மத்தியஸ்தராயிருக்கிறார் நான் அதை சுதந்திரிக்கும்படிக்கு அவர் எனக்காக பரிந்து பேசுவார் என்னுடைய பலவீனத்தை குறித்து ஆண்டவர் இரக்கப்படுகிறார் என்னை அவ்வாறு வெறுக்கவில்லை என்னை புறம்பே தள்ளவில்லை என்னை பார்த்து அவர் எனக்காக பரிதாபப்படுகிறார் என்னை அருவருக்காதவர் என்னை தள்ளாதவர் ஹல்லேலூயா தேவ பிரசன்னம் நம்மத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது கத்தனா பாத்தனா தோப்பனா சுத்தக்க பகத்தனா லோடக்க செக்க பகத்தனா நாம் ஏதோ ஒரு மூலையில கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் பட் God is doing the miracle in our city இந்த பட்டணத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது காலாமா நாஸ்டடாய் காலாமாய் சடாய் கோலாமாய் சடாய் பூடமாய் சடாய் பூடமாய் சடாய் ரிக்க சகலா ஓ ரபாச்சலாய் வைபா சனே அடபடம் சனே நன்றி 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 பிதாவே கர்த்தர் எழுந்தருளுவார் கர்த்தர் எழுந்தருளுவார் பட்டயத்தோடு பட்டயத்தோடு நியாயம் தீர்ப்பார் நியாயம் தீர்ப்பார் ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தம்மை சேவிக்காதவர்கள் உண்மை இல்லாதவர்களை சபாலா சபாலா இந்த பட்டணத்தில் அடையாளப்படுத்தப்படுவார்கள் அடையாளம் காண்போம் ஹல்லேலூயா 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 அன்பு கோருவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை அன்பு கோருவேன்
இன்னும் அதிகமாய் ஆமென். ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆமென். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நாம் இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வீடுகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கானானா சொடாக்கிச்சே நோடாபை கம்ப்ளாய். கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை கைகூடி வர பண்ணும்படி, கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை கைகூடி வர பண்ணும்படி, நன்மை உண்டாகும்படி சக்கனா சொடகத்தோ தேவன் தன்னுடைய வல்லமையை உங்கள் குடும்பங்களிலே அனுப்புகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப்படுகிறது. உன்னை பாழாக்கினவர்கள், நிர்மூலமாக்கினவர்கள் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள், புறப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. அசுத்தன், விருத்த சேதனம் இல்லாதவன் இனி இவனிடத்தில் வராதபடிக்கு கர்த்தருடைய பட்டயம் செயலாற்றும். கர்த்தருடைய அக்கினி இந்த கிராமத்தில் செயலாற்றும். ஜீசஸ் glorious punch body become ரிசக்கனந்தலா ரிசக்கந்தலபா. தேவனுடைய பிரசன்னம் உங்கள் குடும்பங்களை இறங்கி கொண்டிருக்கிறது, குடும்பங்களை இறங்கி கொண்டிருக்கிறது. காலாமானாமா காலாமானாமாலபா. குடும்பங்களை கிரி செய்கிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத கிரிகள், பாழாக்குகிற கிரிகள், நிர்மூலமாக்குற வல்லமைகள் வெளியே புறப்பட்டு போவதாக, வெளியே புறப்பட்டு போவதாக. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஆமென். நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிற வழிகளிலே உம்மை நினைக்க கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை நம்பி உம்மை சார்ந்து கொள்ள நீர் எங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கும் நித்திய மீட்பை எங்களுக்காக பலியானீர், அதை பிடித்துக் கொள்ள கிருபை தாரும். புது உடன்படிக்கையின் இரத்தமாகிய அந்த புது உடன்படிக்கையின் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று பார்க்கிறோமே. இந்த இரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக எங்களுக்காக நீ பரிந்து பேசுகிறவராயிருக்கிறீர். நம்பிக்கையிலே உறுதியாயிருந்து விசுவாசத்தோடு நாங்கள் பயணிக்கு கிருபை தாரும், வழி நடத்து. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.